வெல்கம் டு மை சேனல் ஜெயம் ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு எப்படி ஒரு பீகாக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கார்ட்போர்ட், வேஸ்ட் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர், டெய்லி கேலண்டர், நோட்புக் பேப்பர்ஸ் இதனால் எடுத்துக்கலாம். ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டில் பீகாக் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. உங்களால் வரைய முடியல அப்படின்னா நெட்டில் இருந்து அதோட பீகாக்கோட அவுட்லைனை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எந்த கார்ட்போர்டில் வெட்ட போகிறீங்களோ அந்த கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த பீகாக்கை டைரெக்டாக ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி அந்த பீகாக்கோட அவுட்லைனுக்கு ஏற்றாப்புல கட் பண்ணி பீகாக்கோட பாடி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கார்ட்போர்ட் பீஸை எடுத்து பீகாக்கோட நெக்கில் வச்சு நெக்கோட வித் எவ்வளோ இருக்கோ அந்த சைஸ்க்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஆஃப் சர்க்கிளை அப்படியே அந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பீகாக்கோட ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு 1 சென்டிமீட்டர்ஸ் 1 இன்ச்சஸ் விட்டு விட்டு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எதுக்காண்டி ஹாஃப் சர்க்கிளை வரைகிறோன்னா அந்த திக்னஸ் பீகாக்கோட கழுத்தோட திக்னஸ் வர்றதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதனால் ரொம்ப பெருசாக ஹாஃப் சர்க்கிள் வரையக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ்க்கு வரைங்க. கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் கரெக்டான பொசிஷனில் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கணும். இந்த கோட்லேருந்து ஒரு கார்ட்போர்டில் ஹாஃப் சர்க்கிள் இந்த ஹைட் நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் கம்மியாக வைக்கிறோமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஈஸியாக நீங்கள் அதை ஃபுல் பண்ணிடலாம். அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன கேப் விட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரையணும். இந்த சர்க்கிள் எந்த சைஸுக்கு இருக்கணும்னா நம்ம பீகாக் எவ்வளவு பல்ஜாக இருக்கணுமோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன பல்ஜு, அடுத்தது ரெண்டாவது அதை விட கொஞ்சம் ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை விட கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக உள்ளது, அடுத்தது அதை விட கொஞ்சம் ஹைட்டாக நீங்கள் இந்த லென்த்தை பார்த்துட்டு இந்த கர்வை போடணும். அப்போது உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஹைட்டாக வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு சைஸாக இங்கே ஹைட் அதிகமாக வரும், இந்த சைட் பள்ளம் சின்னதாக வரும். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் பிட் பார்த்திங்கன்னா ஹைட்டு சின்ன பிட்டு, இந்த லாஸ்ட் பிட் பார்த்திங்கன்னா சின்ன பிட்டாக வச்சுருப்பேன் ஹைட்டு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் சின்ன பிட்டாக இருக்கும். நடுவில் வர ஹைட்டு இந்த வித்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் வர்றது. அப்போ தான் நமக்கு பீகாக்கோட பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கிடைக்கும். சின்ன சின்ன பிட்டெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டில் எப்படி வரைஞ்சிருக்கேன்றதை காமிச்சிட்றேன். இந்த நடுவில் ஒரு லைன் போட்டுட்டேன், சென்டர்லையாக போட்டுட்டு இந்த லைனில் இந்த கார்ட்போர்டு அப்படி வச்சுட்டேன். இங்கே கோடு போட்டதில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த கார்ட்போர்ட்லேயும் கோடு போட்டுட்டு இதில் உள்ள ஹைட் எவ்வளவு இருக்குது, இப்போ இந்த இடத்துல ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல ஒரு டாட் வச்சு இப்படி டாட் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஹைட் வருது, இப்போ இது இந்த பிட்டு சொன்னாலும் இதோட ஹைட் எவ்வளவு, இதோட பிட்டு எவ்வளோ ஹைட்டு. ஸோ இப்படி டாட் வச்சுட்டு அதை ஒரு கர்வாக ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டு ஹாஃப் சர்க்கிளாக வைக்க போகிறோம். இந்த பிட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இதில் உள்ள சென்ட்ரல் லைனில் தான் இதை வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த சென்ட்ரல் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை இதில் பாதி கட் பண்ணி விடணும், இந்த இதில் பாதி பார் மாதிரி கட் பண்ணி விடணும். இப்போ இந்த இதுலேயும் பார் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம், இதுலேயும் பார் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். பார்த்தா கிளியராக தெரியும். பார் ஷேப்பில் கட் பண்ணி இப்போ இதையும் இதில் கீழே கட் பண்ணியிருக்கேன், இதில் மேலே கட் பண்ணியிருக்கேன்.
இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்குனிங்கன்னா இதில் போய் நல்லா ஜாயின் ஆகும். இதே மாதிரி இதில் நம்ம வைக்க போகிற எல்லா பிட்டையும் கட் பண்ணி இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த கார்ட்போர்ட் ஷேப்புக்கு அந்த பீகாக் மேலே லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பீஸை மேலேருந்து எடுத்துகிட்டு அந்த லைனை எல்லாம் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் நல்லா அப்ளை பண்ணதும் அந்த பீஸை அப்படியே தூக்கி மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. வேறு எங்கேயும் கேப் விட்ருந்தீங்கனாலும் அந்தந்த இடத்துல கார்ட்போர்டை ஹாஃப் சர்க்கிளில் வரைஞ்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் பீக்குக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி மேலே 2 பீஸ் ஒட்டிக்கிட்டேன். இப்போது நமக்கு பீகாக் ஷேப் கிடைக்கிறதுக்காண்டி நமக்கு இப்போ ஒட்டின கார்ட்போர்ட் மேலே இருக்கிற கேப்புக்குள்ளே பேப்பர்ஸை ரோல் பண்ணி வைக்கணும். பேப்பர்ஸை சும்மா கசக்கி அப்படியே வைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் இந்த இடத்துல நியூஸ் பேப்பரும் டெய்லி கேலண்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பரை டைட்டாக ரோல் பண்ணக்கூடாது, பேப்பர்ஸை அதை சாஃப்டாக ரோல் பண்ணணும். நல்லா ஏர் கேப் இருக்கிற மாதிரி, ரொம்ப ஏர் கேப் இல்லை, லைட் ஏர் கேப் இருக்கிற மாதிரி வச்சு சாஃப்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எந்த ஷேப்பில் அந்த இடத்துல உள்ளே வைக்கணுமோ அந்த ஷேப்புக்கு அழகாக ப்ரெஸ் பண்ணி நீட்டாக வைக்க முடியும். இப்படி அந்த பீகாக் மேலே உள்ள எல்லா ஹோலையும் ஃபில் பண்ணி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ இன்கேஸ் ஒரு கார்னரில் உள்ளது நிற்காது பேப்பர், அப்போ என்ன பண்ணுங்கன்னா உள்ளே கம் அப்ளை பண்ணி உள்ளே ஒட்டி வச்சுருங்க. இதே மாதிரி 2 சைடு ஆப்போசிட் சைட் பீகாக்குக்கு 2 கார்ட்போர்டில் வெட்டி நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போ பண்ண போகிறது பீகாக்கோட காலை பண்ணுறதுக்கு பேப்பர் எடுத்து அதை ரோல் பண்ணிக்கிறோம். ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கம்பி இல்லாட்டினா லாங் ஸ்டிக் ஏதாவது எடுத்து அதை ரோல் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி. பீகாக்குக்கு ஒரு காலில் 4 விரல் இருக்கும். ஸோ அதனால் 4 விரலுக்கு 4 ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5வது ரோல் வந்து உள்ள திக்னஸ்க்கு வைக்கிறதுக்கு ஒரு அயர்ன் ராடையோ இல்லைன்னா கம்போ வைக்கிறதுக்கு
5வதாக ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ளெக்சிபிளான கம்பி எடுத்துக்கிறோம். அந்த கம்பியை ஒரு 4 இன்ச்சஸ்க்கு 4 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 4 பீஸை கட் பண்ணதும் அந்த கம்பியை எடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்க பேப்பர் ரோலில் எண்டில் மட்டும் உள்ள அந்த கம்பியை சொருகி வச்சுக்கணும். சொருகிட்டு நம்ம அந்த எண்டில் உள்ளதை நம்ம கையை யூஸ் பண்ணி பீகாக்கோட ஃபிங்கர் மாதிரி பெண்ட் பண்ணி விடணும். நீங்கள் எந்த ஷேப்புக்குனாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். பேப்பரை இந்த கம்பி கொடுத்துருக்கனால அதே ஷேப்பில் நிற்கும். இதே மாதிரி 4 ஃபிங்கர்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க. 5வது ரோலில் கொஞ்சம் திக்கான கம்பி விடணும். நான் காமிச்ச வீடியோவில் அது ஒழுங்காக இல்லை. அதனால் நீங்கள் நீட்டமான திக்கான கம்பியை விட்டு கீழே கொஞ்சம் நீண்டிருக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் நம்ம எங்கே நிறுத்த போகிறோமோ அந்த இடத்துல இந்த கம்பியை கட்டி வைக்கிறது ஈஸியாக இருக்கும். சின்ன பேப்பர் ஸ்ட்ரிப்பில் கம் அப்ளை பண்ணி அதை இப்போ நம்ம செஞ்ச 4 விரலையும் அந்த எக்ஸ்ட்ரா ராட் வச்சுருக்கிற ரோலையும் சேர்த்து மேலே அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை கம் அப்ளை பண்ணி சுற்றி ஒட்டி விட்டுருங்க. 5 ரோலையும் சேர்த்து ஒட்டினதும் கால் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் பெண்ட் ஆகாது. நம்ம செஞ்ச காலோட மேல் பகுதியில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு நம்ம பீகாக் ஒரு ஹாஃப் பீகாக் செஞ்சு வச்சுருக்கிறதுக்குள்ள அதில் சென்டரில் கீழே உள்ள எந்த இடத்துல காலை வைக்கணுமோ அந்த இடத்துல அந்த பேப்பரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே வச்சு ஒட்டிடுங்க. பேப்பரையும் அதுக்கு மேலே வச்சுருங்க. சுற்றி இது ஃபெவிகால் தான், அதனால் பேப்பர் அழகாக ஒட்டியும் அந்த கார்ட்போர்ட்லேயும் உங்களோட பீகாக்கோட லெக் நல்லா பேஸ்ட் ஆகிக்கும். இதே மாதிரி 2 கால் செய்யணும். செஞ்சு 2 சைட் பீகாக்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பீகாக்கோட ஹெட்டில் இருக்கிற ஃபெதர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லாங் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் சின்ன சின்ன கட்டாக பண்ணணும். நான் எப்படி வீடியோவில் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர் ஸ்ட்ரிப்பில் கீழேருந்து 1/2 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே கம்மை லைனாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒரு பேப்பர் ரோல் எடுத்து அதில் கார்னரில் இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ரோல் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியிருக்கனால அது ஈஸியாக அதில் ஒட்டிக்கும். நம்ம கட் பண்ணி விட்ட ஸ்ட்ரிப்ஸ் மேலே கையை வச்சு லைட்டாக விரித்து விட்டிங்கன்னா நல்லா ஃபெதர் மாதிரி வந்துடும். இதே மாதிரி 3 ஃபெதர்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம செஞ்சு வச்ச 3 ஃபெதர்ஸையும் பீகாக்கோட ஹெட்டில் பேக் சைட்லேயும் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறணும். டெய்லி கேலண்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் கம் அப்ளை பண்ணி அந்த கம்மோட திக்னஸ் ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ ஃபெவிகால் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த கம்மை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அதை நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹாஃப் பீகாக் மேலே ஒட்டிகிட்டே வாங்க, கேப் விடாமல். அதில் உள்ளே இருக்கிற நியூஸ் பேப்பரோ கார்ட்போர்டோ தெரியாத மாதிரி மேல் பகுதியில் ஃபுல்லாக நீட்டாக ஒட்டிடுங்க. இப்போது பீகாக்கோட பேக் சைட் ஃபெதர்ஸ் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு நோட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒல்லி ஸ்ட்ரிப்பாக அதில் கட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிப் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கட் பண்ணுற அந்த ஸ்ட்ரிப்
ஒரு 3 இன்ச்சஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பின்னாடி உள்ள ஃபெதர்ஸ் நல்லா அழகாக உங்களுக்கு நார்மல் பீகாக் மாதிரியே கொஞ்சம் நீட்டமாக கிடைக்கும். இந்த ஸ்ட்ரிப் மேலே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு லைன் மாதிரி நீட்டமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு கம்பி எடுத்து திக்கான கம்பியாக எடுத்து அது மேலே ரோல் பண்ணணும். நம்ம இப்போ ரோல் பண்ணிட்டு அந்த கம்பி விட்டு வெளியே உருவி எடுத்துருவோம், சரியா? அதனால் நீங்கள் ரோல் பண்ணுறத கம் அந்த கம்பி மேலே படாத மாதிரி வச்சு ரோல் பண்ணுங்கள். எப்படி நான் ரோல் பண்ணியிருக்கேன்னு பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு நோட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி திருப்பி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் பீகாக்கோட எண்டு ஃபெதர் ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹாஃப் சர்க்கிள், சின்ன ஹாஃப் சர்க்கிள் ஒரு கார்னரில் வரைஞ்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஏரியாவில் வி ஷேப்பில் சின்னதாக ஒல்லியாக நல்லா கட் பண்ணி விடணும். நீங்கள் அப்படி ஒல்லியாக கட் பண்ணும்போது தான் அந்த ஃபெதர் நல்லா அழகாக வரும். நான் எப்படி வெட்டியிருக்கேன்னு பார்த்து அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஸ்வீட் பாக்ஸில் சின்ன சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம அந்த ஃபெதரில் சென்டரில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்வீட் பாக்ஸ் அதனால் ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம செஞ்ச இந்த எண்டு ஃபெதருக்கு நடுவில் அந்த சர்க்கிளை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணால் இதே மாதிரி தான் இருக்கும். பேஸ்ட் பண்ணதும் நமக்கு ஃபெதர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒட்டணும். ஆல்ரெடி செஞ்ச பேக் சைட் நீட்டமான ஃபெதர் கூட இந்த சின்ன எண்ட் ஃபெதரையும் சேர்த்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க.
ஆல்ரெடி கார்ட்போர்டு யூஸ் பண்ணி 2 பீகாக் பாடி செஞ்சு வச்சுருந்தோம். ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு. அந்த 2யும் கம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி 2யும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி கேலண்டர் பேப்பர் எடுத்து அதில் கம் அப்ளை பண்ணி சுற்றி நம்ம பேஸ்ட் பண்ண அந்த 2 பீகாக் சைட்ஸையும் பேஸ்ட் பண்ண எண்டில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதே மாதிரி நீட்டாக பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை ட்ரை பண்ண விட்டுருங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வாலை இப்போது அந்த பீகாக்கோட பேக் சைடு 1 பை 1 அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம எல்லாமே பேப்பர் வச்சு செஞ்சுருக்கனால ஈஸியாக பேஸ்ட் பண்ணிடும். ஆர்டினரி கம்மு யூஸ் பண்ணால் ஃபெவிகால்னால நீங்கள் யூஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பீகாக்கோட சைட் விங்ஸ் செய்கிறதுக்கு க்ரீட்டிங்ஸ் கார்டு எடுத்துக்கோங்க. அந்த க்ரீட்டிங்ஸ் கார்டில் விங்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. 2 விங்ஸ் கட் பண்ணணும். அதில் ஃபெதர்ஸ் ஒட்டுறதுக்கு ஆர்டினரி பேப்பர் எடுத்து அதை சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபெதர் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபெதர் லுக்குக்கு வர்றதுக்காண்டி அந்த சுற்றி நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த ஃபெதரில் சுற்றி ரொம்ப சின்ன சின்ன சைஸ்க்கு கட்டிங் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபெதர் ஷேப் கிடச்சிரும். அதை நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி ஆர்டரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த விங்ஸில் பேஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடித்ததும் அந்த 2 விங்ஸையும் எடுத்து நம்ம ஆல்ரெடி கார்ட்போர்டில் செஞ்ச பீகாக்கோட 2 சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த விங்ஸில் ஆப்போசிட் சைடில் நீங்கள் அந்த ஃபெதர்ஸை பேஸ்ட் பண்ணியிருக்கணும். பேஸ்ட் பண்ணதும் பேக் சைட் கம் அப்ளை பண்ணி அதை பீகாக்கோட 2 சைட்லேயும் நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டு அதை கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நல்லா காஞ்சிரும். இப்போது பீகாக்கில் மோஸ்ட்லி எல்லாம் ரெடி. அதில் மித்த ஏரியா முகத்தில், கழுத்தில், உடம்புல எல்லாம் சின்ன சின்ன ஃபெதர்ஸாக ஒட்டணும். அதுக்கு நம்ம 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஃபெதர்ஸ் செய்யணும். அந்த ஃபெதர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பேப்பரை நல்லா சின்னதாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதும் அதில் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு ஃபெதர்ஸ் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஃபெதர்ஸ் தேவைப்படும். அதனால் நிறைய பீசஸ் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை தொடங்கினா ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்பகுதியிலேருந்து இதை பேஸ்ட் பண்ண தொடங்கணும். நான் எல்லா இதையும் காமிக்கல, ஒரு சின்ன பகுதியில் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாடியோட லோயர் சைட்லேருந்து பேஸ்ட் பண்ண தொடங்குங்க. அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழ்ப்பகுதியில் பெரிய ஃபெதர்ஸும், கழுத்தில் மீடியம் சைஸ் ஃபெதர்ஸும், தலையில் ஸ்மால் சைஸ் ஃபெதர்ஸையும் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழ்ப்பகுதியில் கம்மை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் ஏரியாவுக்கு அப்ளை பண்ணி இப்போ நான் ஒவ்வொரு பெட்டல்ஸாக எடுத்து அதில் வைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் தடவி வச்சிட்டிங்கன்னா மடமடன்னு ஒரு 10 or 20 ஃபெதர்ஸாக ஒட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல ஏரியாவில் எல்லா இடத்துலையும் கம் பட்டிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு கீழேருந்து ஒவ்வொன்றா மேலே அப்படி பெட்டில் வச்சா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த பெட்டல்ஸ் நல்லா தூக்கி நிற்கும். இப்போ நான் பேஸ்ட் பண்ண ஃபெதர்ஸ் எல்லாமே நல்லா தூக்கி நிற்கும். அதே மாதிரி தூக்கி நிற்கணுன்னா நீங்கள் கீழ்ப்பகுதியிலேருந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரணும். இந்த பேஸ்ட் பண்ணுற ஆர்டரும் ஒவ்வொரு ரோவாக பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழ் ரோ, அதுக்கு மேலே உள்ள ரோ. மேல் ரோ பேஸ்ட் பண்ணும்போது கீழே உள்ள 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் வர்ற மாதிரி அடுத்த ரோவில் உள்ள பெட்டல்
நடுவில் வர்ற மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். பீக்குக்கும் லெக்ஸ்க்கும் ரோஸ் கலர் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி பீகாக் ரெடி. பீகாக்கு கண்ணை மட்டும் வைக்கணும். கண்ணை ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி அதுக்குரிய கலர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு அதை கட் பண்ணி அந்த ஐஸை 2 சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பீகாக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.